செய்வது. ஷைத்தானுடைய வேலை இதுதான். மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஷைத்தானுடைய பேச்சை, அந்த துரோகியுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி தெரியுமா அவன் திசை திருப்பினான்? சூரத்துல் ஆராஃபுடைய அதே 7வது அத்தியாயத்தை ஆரம்பத்தில் படிங்க. வகாஸமஹுமா இன்னீ லகுமா லமினன் நாஸிஹீன், நான் சத்தியமாக சொல்கின்றேன் உங்களுக்கு நான் நல்லதுதான் ஆடுறேன்ப்பா. இந்த பழத்தை சாப்பிட்டுனீங்க நீங்க மலக்க மாறிடுவீங்க, நீங்க எப்பயுமே இந்த சொர்க்கத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக கண்டிப்பாக எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். ஷைத்தான் சத்தியமாக அவர்களுக்கு அந்த ஒரு ஆசை மூட்டி விட்டான், நீங்க இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஆசையை மூட்டி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய இயல்பத்தில் அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. தவறுகள் ரெண்டு பக்கம் நடந்தது. ஆனால் அவங்க அல்லாஹ்வின் பக்கம் மீறினாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வந்தாங்க, தௌபா செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப இதே போலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த பாவத்தில் சிறந்தவர்கள், பாவிகளில் சிறந்தவர்கள் யார் அதிலிருந்து தௌபா செய்கிறார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் மீறுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தவறுகள் நடந்ததா இல்லையா? நபியாக இருந்தாலும், ரசூலாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு நபராக இருந்தாலும், மனிதர்களில் சிறந்தவராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து அந்த மனித இயல்பு தவறுகள் வெளியே வந்ததா இல்லையா? சூரத்து தஹ்ரீமை படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்க்கு எச்சரிக்கையாக ஒரு சூராவை இறக்குகின்றான். யா அய்யுஹன் நபி, நபியே லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அல்லாஹ் ஹலாலாக்கியதை உங்களுக்கு ஹராமாக்குவது? இந்த சம்பவம் தெரியுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியுடைய பேச்சை கேட்டுட்டு அந்த ஒரு தேனை ஹராமாக்கிடுறாங்க. அப்ப அல்லாஹ் ஹலாலாக்குனது எப்படி உங்களுக்கு ஹராமாக்க முடியும்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கும் தகுதி இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூராவை இறக்குகின்றான். அந்த சூரா மறுமை நாள் வரை இருக்கும். அப்போ இது ரசூலுல்லாஹ் தவறு செஞ்சதை அல்லாஹ் சுட்டி காட்டுறனா இல்லையா? அப்ப ரசூலாக இருந்தாலும் மனித இயல்பில் அவர்கள் தவறுகள் செய்தார்கள், ஆனால் அதை திரும்ப மீறி வந்துட்டாங்க. அதுதான் குற்றம் செய்யக்கூடிய மக்களில் பாவிகளில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அப்ப நாம் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், சிறந்தவர்கள் நாம் அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். அல்லாஹ் நம்மிடம் இலகுவானதை தான் எதிர்பார்க்கின்றான். இப்ப சொன்ன சூரத்து நிசாவுடைய வசனத்தில் வல்லாஹு யுரீது அன் யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் உங்களிடத்தில் இலகுவானதை தான் நேசிக்கின்றான், அதை தான் விரும்புகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களிடத்தில் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் நாடவில்லை. சூரத்து நிசாவை இன்னொரு வசனத்தில் படிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவன் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு? அல்லாஹ்வுக்கு ஆசையா? பல கோடி தாய்களுடைய பாசம் அல்லாஹ் வைக்கக்கூடிய அந்த அன்பு